உண்மையாகவே இந்த உலகத்தில் ஏலியன்ஸ் இருக்காங்களா? நமக்கு தெரியாத ஏதோ ஒரு ரகசியத்தை யூஎஸ் கவர்மெண்ட் வருஷ கணக்கில் நம்மக்கிட்ட மறைச்சி வச்சுருக்காங்களா? இந்த மாதிரி நிறைய கேள்விக்கு பதில் தேடி நம்மளை ஒரு புது உலகத்துக்கே கூப்பிட்டு போயிருக்காரு ஹாலிவுட்டோட சைஃபை தாத்தா ஸ்டீவன் ஸ்பீல்பர்க். ஹலோ மக்களே, திஸ் இஸ் சேது. வெல்கம் டு ஃபிலிம் வீட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பெரிய எதிர்பார்ப்பு ரிலீஸ் ஆகிருக்க டிஸ்க்ளோஷர் டே. வாங்க படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். படத்தோட கதை என்னென்னா 2 ட்ராக்கில் போகுது. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ டேனியல், இவர் ஒரு சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட். வோல்டெக்ஸ்னு ஒரு ப்ரைவேட் கார்பரேட் கம்பெனி. அவங்க ஏலியன்ஸை பற்றின நிறைய விஷயத்த மறைச்சி வச்சுருக்காங்க, டாப் சீக்ரெட்டாக இருக்குது. இந்த உண்மையை மக்களுக்கு தெரியணும் அப்படின்னு அந்த டேட்டாவை நம்ம ஹீரோ திருடிட்டு ஓட, அந்த டேட்டாவை திரும்ப எடுக்கிறதுக்காக அந்த கார்பரேட் கேங் ஹீரோ துரத்திட்டு ஓட. இன்னொரு பக்கம் கன்சாஸ் சிட்டியில் வெதர் ரிப்போர்ட்டர் ஒர்க் பண்ணுற நம்ம ஹீரோயின் எமிலி பிளண்ட்டுக்கு திடீர்னு ஏதோ ஒரு ஸ்பெஷல் சூப்பர் பவர் வருது. எந்த சம்மந்தமும் இல்லாத இவங்க 2 பேரும் எப்படி மீட் பண்ணுறாங்க? ஹீரோ அந்த சீக்ரெட் டேட்டாவை உலகத்துக்கு டிஸ்க்ளோஷர் பண்ணாரா இல்லையா? இதுதான் படத்தோட கோர் ஸ்டோரி. இந்த படத்தோட சபையே ஒரு லெஜெண்ட்ஸான சபை தான். டைரக்டர் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கு வயசு 79, ரைட்டர் டேவிட் கோப்க்கு வயசு 63, மியூசிக் பண்ண ஜான் வில்லியம்சனுக்கு வயசு 94. ஆனால் இந்த தாத்தா காலத்தோட எனர்ஜியை பார்த்தாலே நமக்கே வராமல் வரும். அவ்வளோ விஷுவல் பிரில்லியன்ஸ். சினிமாட்ராஃபியில் அந்த காலத்தில் ஏலியன்ஸ் வைபுக்கு செம்மையாக கொண்டு வந்திருக்காரு. முக்கியமாக படத்தோட கிளைமேக்ஸ் ஷபா. உண்மையாகவே அந்த காலத்தில் லீக்கான ஒரு ரியல் ஏலியன் ஃபுட்டேஜ் நமக்கு எப்படி இருக்குமோ அதை திரையில் தைரியமாக கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளோ தத்ரூபமாக இருக்குது அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே. அதே மாதிரி ஒரு ட்ரெயின் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. ஐமேக்ஸில் பார்க்கும்போது கூஸ்பம்ஸ் கன்ஃபார்மாக கிடைக்கும். ஆனால் படத்தில் சில மைனஸும் இருக்குது. நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துட்டு இது ஒரு வார் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் மாதிரி இருக்குன்னு நினச்சிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ஏமாற்றம் தான். இது ஒரு சைஃபை ட்ராமா. கதை கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. 2வது, எமிலி பிளண்ட்டுக்கு ஒரு பெரிய சூப்பர் பவர் கிடைக்குதுன்னு பில்டப்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பவரை வச்சு அவங்க பெருசாக எதுவுமே பண்ணல. வில்லன்ஸாக வர காலின் ஃபர்த்துமே கிளைமேக்ஸ் பெருசாக எந்த வில்லன்ஸும் பண்ணாமல் போயிடுறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது பாட்டுக்காக ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு ஒரு ஃபீல் கிடைக்கிது. பட் பார்ப்போம். ஓவரால் சொல்லணும் அப்படின்னா டிஸ்க்ளோஷர் டே ஒரு மைனிங் போயிங் சைஃபை ஆக்ஷன் படமாக இல்லைனாலுமே ஸ்பீல்பர்க் மார்க்கில் வந்த ஒரு தரமான குவாலிட்டியான ஒரு சைஃபை ட்ராமா தான். நீங்கள் ஸ்பேஸ், ஏலியன்ஸ் அண்ட் மிஸ்ட்ரி ஃபேன்ஸ்னால் இந்த படத்தை ஐமேக்ஸில் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். க்ளீனான படம். ஸோ ஃபேமிலியோட பார்க்கவும் நல்லாயிருக்கும். ஸோ ஆஸ் பர் யுவர் பாயிண்ட்ஸ், உண்மையாகவே நம்மளை ஏலியன்ஸ் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்களா இல்லையா? கமெண்ட்டில் உங்கள் தேரிசி தட்டி விடுங்க. எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் சினிமா பைத்திய ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரிவ்யூஸ்க்கு ஃபிலிம் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.